வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர். 2024ஆம் நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன். அனைவருக்கும் சமையல் எரிவாயு, மின்சாரம், கல்வி, கழிப்பறை, உணவு போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்தையும் நிறைவேற்றி தந்திருக்கிறது மத்திய அரசு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். விலைவாசி கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். 1 கோடி இந்தியர்களுக்கு தேவையான திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். 2027ஆம் ஆண்டுக்குள்ள இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த நாடாக உருவாகும், அந்த கனவு நிறைவேறும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தேவையான அனைத்து வளர்ச்சிக்கான திட்டங்களையும் விரைந்து செயலாற்றுவதற்கான முன்னெடுப்புகளை அரசு தொடர்ந்து செய்யும் என்று சொல்லியிருக்கிறார். சீர்திருத்தம், செயலாக்கம், மாற்றம், இதுதான் அரசுடைய தாரக மந்திரம் அப்படின்னு அவர் பட்ஜெட்ல குறிப்பிட்டிருக்கிறார். உலகம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தபோது கூட இந்தியா கை கொடுத்திருக்கிறது அப்படின்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மக்களுக்கான திட்டங்களை தொடர்ந்து செயலாற்றணும், ப்ரோ பீப்புள் திட்டங்கள் அப்படிங்கறதான் அரசுடைய நோக்கம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வரி விகிதங்களில் எந்த விதமான மாற்றத்தையும் நிதியமைச்சர் அறிவிக்கவில்லை. வேளாண் திட்டங்களுக்கான முக்கியத்துவம் இந்த முறை கூட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 38 லட்சம் விவசாயிகளுக்கான திட்டங்கள் மூலமாக 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் விவசாயத்துறையில் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். முக்கியமாக அரசு நிதி சார்ந்த முதலீடுகளை கடந்து தனியார் முதலீட்டையும் வேளாண் துறையில ஊக்குவிக்க அரசு முனைந்திருக்கிறது. அதற்கான முன்னெடுப்புகளையும் அரசு தொடங்கியிருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். பால் உற்பத்தியில கூடுதல் கவனம் செலுத்தப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். மீன்வளத்துறையை ஒரு தனி துறையாக மத்திய அரசு அங்கீகரித்து அதற்கு தேவையான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அக்வா பார்க்ஸ், மீன்வளத்துறை கீழே 5 அக்வா பார்க்ஸை நாடு முழுவதும் உருவாக்குவதற்கான திட்டம் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். பெண்களுக்கு பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் மத்திய நிதியமைச்சருடைய பட்ஜெட் அறிவிப்புல இருந்தது. பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் மூலமாக 70% பெண்களுக்கு வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். 3இல் 1 பெண்ணுக்கு MP அல்லது MLA ஆவதற்கான வாய்ப்பை மத்திய அரசு உருவாக்கி கொடுத்திருக்கிறது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். உயர்கல்வி படிக்கக்கூடிய பெண்களின் சதவீதம் 28% உயர்ந்திருக்கிறது அப்படின்னு பட்ஜெட்ல நிதியமைச்சர் தெரிவித்திருக்கிறார். வீடுகளில் விரிசலா நீர்க்கசிவா? உங்கள் கட்டடங்களில் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை உத்தரவாதத்துடன் தருகிறது பில்டிங் டாக்டர்.